காலையில இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அம்மா வீடியோ எடுக்கலாம் நான் என்னத்தை வச்சு வீடியோ எடுக்கிறது. இங்கதாம்மா நம்ம காய்கறி வாங்க வந்திருக்கிறோம். இந்த கடையில தான் முக்கியமா இந்த கேரட் பீன்ஸ் தான் வாங்கலாம். அதுதான் வாங்கணும்னு பார்த்தேன். நம்ம அக்கா பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க, அதுக்காக அம்மா போயிருக்கிறேன். இந்த பாருங்க, இப்பதான் எனக்கு யோசனையே வருது. முக்கியமா கருவேப்பிலை கொத்தமல்லி தானே உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இங்க இருக்குதுங்க, வேலை பார்க்க முடியல. அங்க அக்கா டெய்லியுமே கொடுப்பாங்க டிஃபன். ஆயிமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்கம்மா கிளம்பி நிக்கிறீங்க? கடைக்கு தான்ப்பா, காய்கறி கடைக்கு. நீ வருவன் தான் பார்த்துன்னு இருந்த. சரி உன்னை கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லைங்கம்மா. காய்கறி சுத்தமாக ஒன்றும் இல்லை. இவங்க காலையில இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அம்மா வீடியோ எடுக்கலாம்னா நான் என்னத்தை வச்சு வீடியோ எடுக்கிறதுங்கம்மா. இதெல்லாம் இருந்தால் தானே. வெங்காயம் தக்காளி கிடையாது, கருவேப்பிலை கூட கிடையாது, கருவேப்பிலை கொத்தமல்லி கிடையாது, காய்கறி சுத்தமாக இல்லை. இல்லாத என்ன பண்ணுறதுங்கம்மா. அதுதான் இன்னைக்கு எப்படியாவது கூட்டின்னு போயிடணும். வந்தோடனே டயர்டாகிடுன்னு வீட்டில் இருந்துடுறாங்க. அப்புறம் எதுவுமே இல்லாத என்ன பண்ணுறதுங்கம்மா. இன்னைக்கு எப்படியாச்சும் கூட்டின்னு போயிடுவோம் கடைக்கு. போலாம். சிக்கனு ஒரு மீன் எதுவுமே கூட வாங்க முடியலம்மா. இவங்க வேற சனி ஞாயிறு நம்ம ஊருக்கு போகிறோம். நம்ம தக்கோலத்துக்கு ஊருக்கு போயிடுறாங்க, அங்கே போயிடுறாங்க. இங்கே எதுவுமே எடுக்க முடியல, பண்ண முடியல. ஞாயிற்றுக்கிழமை எதுவும் வாங்குறதும் கிடையாது. ஒரு காய்கறியே தான் பண்ணிக்கிறோம் நம்மளும். ஒரு மீன் சாப்பிடணும். அம்மா கூட மீன் குழம்பு கேட்டு கிடக்குறாங்க, மீன் குழம்பு வச்சு கொடுமான்னு. அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதால செஞ்சு தரணும். ஊருக்கு போய் வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க அவங்க. இதெல்லாம் அவங்களுக்காக செய்யணும். இதெல்லாம் வாங்கி வரத்துக்கு ஆள் இல்லைம்மா. அவர் இருந்தாருனாக்கா எப்போ பார்த்தாலும் அதுதான் நம்ம கறி மீன் தான் செய்வோம். அரவிந்த் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கறி மீன் சாப்பிட மாட்டார். அவர் இந்த மாதிரி காய்கறி சாப்பிட்றாரு. அதனால பெருசாக நம்ம காய்கறியெல்லாம் வாங்கி கிடக்குறோங்கம்மா. சிக்கன் மீன் வாங்குறதே இல்லை. இப்போ போய் நமக்கு தேவையாக இருந்தால் கொஞ்சம் வாங்கி வந்துடுவோங்கம்மா. இங்கே தாம்மா நம்ம காய்கறி வாங்க வந்திருக்கிறோம். இந்த கடையில தான் நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டீங்களா? பாதி வாங்கிட்டோம்னா போய் பாதி வாங்கிக்கலாம். நம்ம கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம்மா. என்னென்ன வாங்கிட்டு வந்துக்கிறோம் பார்க்கலாங்கம்மா. என்னம்மா ஒன்று எடுத்து வெளில வச்சுட்டு இருக்கீங்க? வாங்கிட்டு வந்தேன்ல, அதில் எடுத்து வைக்கலாம். எல்லாம் ஒன்று நசங்கி போயிடுற மாதிரி அப்படியே ஆகிடுச்சு. சரி, கீரை 5 ரூபான்னு நாங்கள் ஒரு கட்டு, அதனால் ஒரு கட்டு கீரை வாங்கிக்கணும். இது 1 கிலோ 9 ரூபான்னு நாங்கள் கோஸ். சரி, அது வாங்கிக்கணும். ஒரே வெயிட்டாக இருக்குது. அங்கே நிறைய காய்கறி இருக்குதுங்க. வாங்கி வந்தாலும் வேஸ்ட்டாக தான், நிறைய வேஸ்ட்டு பண்ணிடுறோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னா வதங்கி வர போயிடுது. அரவி அம்மா திட்டமாக வாங்கிக்குமா, ஏமா வேஸ்ட்டு பண்ணுறேன்னு. அப்புறம் சரி, அதனால முக்கியமாக இந்த கேரட் பீன்ஸ் தான் வாங்கலாம். அதுதான் வாங்கணும்னு பார்த்தேன், அதுதான் வாங்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக கேரட் பீன்ஸ் வாங்காமே வந்துட்டோம். சேப்பங்கிழங்கு பொரியல் கூட செய்து காட்ட சொல்லியிருந்தீங்க. அதுக்காக சேப்பங்கிழங்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தையும் மறந்து வந்துட்டேன். புதினா ஒரு கட்டு 1 ரூபான்னு சொல்லி 2 கட்டு, ஒரு கட்டு 1 ரூபா தாங்க. ஆனால் கொஞ்சம் வதங்கின மாதிரி இது. சரி, வந்து 2 கட்டு வாங்கிட்டு வந்தோம், 2 ரூபா கொடுத்து. காலிஃப்ளவர் 1 5 ரூபான்னு போட்டுருக்கு. இவங்க 2 எடுத்து வச்சுக்கினாரு. இவர் போய் போன உடனே 1 கூட எடுத்துருக்கலாம், ஆனால் 2 வாங்கிக்கலாம். சரி, 2 ஏதாச்சும் பண்ணுவோம். இந்த சோளம் பார்த்தீங்கன்னா 1 தான் வாங்கினேன். டி நகர் மார்க்கெட்டில் போய் 3 சோளம் வாங்கிட்டு வந்தாக்கா 1 தான் செஞ்சு 2 வேஸ்ட்டே பண்ணிட்டேன். அதனால இந்த வாட்டி 1 வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு 1 வாங்கிட்டேங்கம்மா. நம்ம சாமிக்கு கொஞ்சம் பூ வாங்கிக்கினாங்க. நம்ம அம்மாவுக்கு பச்சை வாழைப்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மா ஊருக்கு போயிடுறாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க அம்மாலாம். சரி, அவங்க எனக்கும் ஊருக்கு போகணும் ரொம்ப ஆசை. நம்ம அக்கா பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க, அதுக்காக அம்மா போயிருக்கிறாங்க. அம்மாவும் நம்ம ஜெயிஸ்டி சந்தியா 3 பேரும் போனாங்க. அரை தான் கூட்டின்னு போய் விட்டு வந்தார். அவங்க விட்டு வேலை இருந்தாலும் விட்டு வந்துட்டாங்கம்மா. அதனால சரி நான் போகல. எனக்கு மனசுக்குள்ளே ஊரில் தான் இருக்குது. இன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது, திங்கக்கிழமை. அதனால் நமக்கு போக முடியல. அம்மா நாளைக்கு வந்துடுவாங்க இல்லையா, அதனால அவங்களுக்காக இதை வாங்கி வச்சுக்கணும். அரவி போனோன்னா அது செவ்வாழைப்பழம் பிடிக்கிறதுனா செவ்வாழை கொஞ்சம் வாங்கிக்கணுங்கம்மா. பூண்டு சுத்தமாக இல்லை நம்மக்கிட்ட. பூண்டு குழம்புல அப்பப்போ உச்சி போட்டு குழம்பு வைப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம உடம்புக்கு இந்த பூண்டு சேர்த்துனா உடம்புக்கு நல்லதுக்கு நம்ம பூண்டு அடிக்கடி நிறைய போடுவோம். பூண்டு நமக்கு சுத்தமாக காலி ஆகிட்டு இருந்தது. அது வரைக்கும் பூண்டு வாங்கினது. இந்த பாருங்க, இப்போதான் எனக்கு யோசனையே வருது. முக்கியமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தானே உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். அவங்ககிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி சும்மா கேட்டதால இவ்வளோ காய்கறி வாங்க கொடுத்துருப்பாங்க. வாங்காதே வந்துட்டேங்கம்மா. எங்களுக்கு கீரையை பார்த்து இப்போ ஞாபகம் வருது. ஒரு கொத்தமல்லி கட்டு கூட வாங்கணும்னு நினச்சின்னு இருந்தேன். அதையும் வாங்காத வந்துட்டேன். இப்படி தான் நினச்சின்னு போகிறது, வாங்க போனால் விட்டுட்டு வந்துடுறது. உருளைக்கிழங்கு ஒரு 3 வாங்கி வந்தோம்.
இப்போ கருவேப்பிலை இல்லாத என்னப்பா பண்ணுறது? இப்போ முக்கியமாக கருவேப்பிலை வாங்காது வந்துட்டுனே. தனியாக கடையில் வாங்கிக்கலாம் விடுங்க அது மட்டும். அங்கே என்ன கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க, நம்மளுக்கு உமாவே கொடுத்துருப்பாங்க கேட்காத வந்துட்டுங்க. தக்காளி ஒரு 2 கிலோ இருக்குங்க, வாங்கிக்கணும் வந்துட்டோம். எனக்கு காய்கறி வீட்டில் காய்கறி இருக்கணும், வீட்டில் காய்கறி இருக்கணும். வெங்காயம் தக்காளி முக்கியமாக வெங்காயம் தக்காளி. வெங்காயம் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 100 ரூபாய். நம்ம வீட்டாண்டே விற்றுன்னு வந்தாங்க, அதனால் 5 கிலோவும் வாங்கி வச்சுட்டு தட்டு நிறைய ஃபுல்லாக இருக்குது. அதனால் தக்காளி வாங்கிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் காய்கறி தான் நம்ம டக்குன்னு போகலாம், எடுத்து நம்ம பாட்டில் செய்யலாம். இது இல்லைன்னாக்கா எந்த வேலையுமே எனக்கு ஓடாது. அதுக்காக இதெல்லாம் போய் வாங்கி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம துணி வேற துவைக்காமல் இருக்குது, வாஷிங் மிஷினில் எனக்கு போடுறதுக்கு தெரியாது. இவங்க சந்தியா இருந்தால் போட்டுருவாங்க, அவங்க லிக்விட் இல்லாதனால போடாது இருந்துங்க. அதை ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு அரை வீட்டை சொல்லி நீ கொஞ்சம் போடுப்பா, நான் கையில் எல்லாத்தையும் துவைச்சிட்டேன், கொஞ்சம் துணிலாம் இருக்குது அவங்க அதெல்லாம் போட்டேன்னு சொல்லி இது ஒரு 10 ரூபா கடையில் தான் வாங்கினோம். இங்கே கடையில் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் வாங்கி வந்துட்டேன். சரி முட்டை கூட செய்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா, முட்டை கொஞ்சம் வாங்கி வந்துட்டோம். ஒரு அப்பளம் பாக்கெட் ஒன்று இங்கே வாங்கிக்கணும் கடையில். நாங்கள் வந்து இப்போ நைட்டு நம்ம சமையல் கூட பண்ண லேட் ஆகிடுச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 8 ஆக போகுது. இப்போ நம்ம 6 மணிக்கு போல் கிளம்புனோம், 8 ஆக போகுது. அதனால் அருவி அம்மா பரோட்டா வாங்கிக்கிறோம்மான்னாங்க. சரி வாங்கிப்பாடின்னு சொல்லிட்டு பரோட்டா அங்கே வாங்கி வந்துட்டோம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே இருக்குதுங்கம்மா. வேலை பார்க்கறது இல்லையா, அங்கே அக்கா டெய்லியுமே கொடுப்பாங்க டிஃபன். நம்ம போனதுலேருந்து அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் டெய்லி போனவுடனே காலையிலேயே அவங்க செஞ்சு என்ன செஞ்சாலும் அவங்க டிஃபன் நம்மளுக்கும் கொடுத்துருவாங்க. சப்பாத்தி பார்த்தீங்கன்னா 4 சப்பாத்தி. நான் அவ்வளோ கூட சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக கூட கொடுக்கான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 4 சப்பாத்தி கொடுத்துருப்பாங்க. சென்னா மசாலா வச்சு கொடுத்துக்கிறாங்கம்மா. இது நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது, கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். நம்ம வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நம்மகிட்ட பாசமாக இருப்பாங்க. அவங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா நான் போய் அவங்ககிட்ட தான் சொல்லுவேன். எனக்கு எல்லாம் ஆறுதலும் சொல்லுவாங்க. ரொம்பவே அவங்க போனோன்னு அம்மா அப்படின்னு குரலை குத்துனே போவேன். அம்மான்றாங்க அக்கா அது மாதிரி குரலை குத்துன்னு போவேன். எல்லாம் ஆறுதலாக நல்லா பேசுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்பவே பாசமாக இருப்பாங்க நம்ம மேலே. என்ன செஞ்சாலும் அவங்க வீட்டில் எல்லாருமே கொடுப்பாங்க. நான் போன உடனே வேலை முடிச்சுட்டு வரும்போது கொடுத்து அனுப்புவாங்க. வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. நம்மளும் சாப்பிடும் பசங்களும் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து விடுவாங்க. முக்கியமான கருவேப்பிலை கொத்தமல்லி விட்டு வந்துட்டு இப்போ எனக்கு அதுவே மனசுக்குள்ளே ஓடினு இருக்குமா. இப்போ பாருங்க பையன்கிட்ட போய் சொல்லி இருப்பேன், நான் கருவேப்பிலை கொத்தமல்லி விட்டு வந்துட்டேமே, கருவேப்பிலை கொத்தமல்லி விட்டு வந்துட்டேமேன்ட்டு. அது முக்கியமாக அது இருந்தால் தானே தாளிக்கும் போது கருவேப்பிலை தாளிக்க முடியுங்களா. சொன்னா சொல்லி கிடப்பேன். இப்போ போயிட்டு சொன்னா கூட திட்டுவாங்க பழகுதுங்கம்மா. கருவேப்பிலை பாப்பா வாங்கிடலாம் கூட திட்டுவாங்க பழகுது. என்ன பண்ணுறதுனே தெரியலங்கம்மா. விஜயத்தை வச்சுதான் எப்படியும் ஓட்டணும் பழகுதுங்கம்மா. விஜய் சக்கரை வலிக்கிறதுனா இன்னைக்கு வாங்கி வந்தோம். கருணக்கிழங்கு கூட கொஞ்சம் வாங்கி வந்துக்கிறோம். அது வறுத்தக்க நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் வறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருணக்கிழங்கு வாங்கி வந்துக்கிறோங்கம்மா. இதாங்கம்மா இன்னைக்கு நம்ம வாங்கி வந்த பொருள் எல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.